இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க, சென்னையில இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க வந்துட்டு ஒரு டஸ்ட்பின், அதாவது குப்பை தொட்டி பக்கத்துல போய் நம்ம நிக்கும் போது எவ்வளவு பேட் ஸ்மெல் வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம மக்கள் யாராச்சும் வந்துட்டு சுய அறிவோட நம்ம மக்கள் நடந்துக்கிறாங்களா அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறோம், அப்படியே ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் அப்படியே பேப்பரை விரிச்சு கீழே போட்டுட்டு சாப்பிட்டு வந்துடும். ஒரு யூஸ் அண்ட் த்ரோ வாங்குறோம் அப்படின்னா அதுல தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு அப்படியே கீழே போட்டுரும். ஒரு வாட்டர் கேன் எதோ வேணாலும் இருக்க, ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னாலும் அதுல இருந்து வரக்கூடிய நெகிழி வந்து அங்கேயே பிரிச்சு கீழே போட்டு வந்துடும். அங்க வந்து எத்தனை பேர் பான்பிராக் போட்டு எச்ச துப்புறான், ஆன்சோ போட்டு எச்ச துப்புறான், அவனோட வாயில நார்மலா எச்ச துப்புறான், அதுல பல இடத்துல போயிட்டு வந்து அவன் மெரிக்கிறான், எல்லாத்தையும் பண்றான். அதை வந்துட்டு அங்க, அதாவது நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேருந்து நிலையத்திலும் பாருங்க, எல்லா இடத்துலயும் டஸ்ட்பின் இருக்கும். ஆனா நீங்க வந்து பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு 1 லட்சம் பேர் புழங்குறாங்க அப்படின்னா அதுல வெறும் 1000 மக்கள் மட்டும்தான் அவங்க வாங்கக்கூடிய பொருள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்துட்டு, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்து ப்ராப்பரா வந்துட்டு டஸ்ட்பின்ல போடுறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 99,000 மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரவ கூட பொறுப்புணர்வு இல்லாம பேருந்து நிலையங்களாகட்டும் எந்த இடத்துல வேணாலும் குப்பைகளை அப்படியே தேவையில்லாத இடத்துல வீசிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதை போய் ஒருத்தன் கையை வச்சு பெருக்கி சுத்தப்படுத்துறாங்க அப்படின்னா அது எப்படி சார்? அவங்களை வந்துட்டு கீழ்த்தட்டாவே நீங்க வச்சிருக்க பாக்காதீங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கான பெனிஃபிட்ஸை வழங்குங்க. நீங்க வந்துட்டு, நான் ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்லு சார். ஒரு நாள் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நைட் அன்டைம்ல வந்துட்டு மாட்டிக்கிட்டேன். பஸ் வரதுக்கு லேட் ஆச்சு. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க வந்துட்டு ஒரு திடீர்னு வந்துட்டு சடனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 அக்கா அவங்க வந்துட்டு ஒரு தொடப்பம், அந்த குப்பைகளை பெருக்கிறதுக்கான உபகரணங்களை எடுத்துட்டு வந்துட்டு ராத்திரியில ஃபுல்லா கிளீன் பண்றாங்க. அவங்க கிளீன் பண்ணி போயிட்டே இருக்காங்க. பின்னாடியே பாத்தீங்க அப்படின்னா சைட்ல குப்பை போட்டே இருக்காங்க. ஒரு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்துட்டு இப்பதான் பெருக்கி ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு போறாங்க, அந்த இடத்துல நம்ம குப்பை போறமே நினைப்பான். நான் என் கண்ணு முன்னாடி எத்தனை பேர் பிரிச்சு போட்டாங்க. தயவு செஞ்சு தமிழக மக்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு, இந்த வீடியோ நான் எடுத்தது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்த யாராச்சும் ஒருத்தராச்சும் நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெகிழிகளை வந்துட்டு ப்ராப்பரா குப்பை தொட்டியில போடணும், அவங்களோட பணி சுமையை நம்ம குறைக்கணும். அடுத்தது சாக்கடைகளை வந்துட்டு அனாவசியமான பொருட்களை போட்டு இந்த வாட்டர் கேன்கள் எல்லாம் போட்டு சாக்கடையை தடுத்து நிறுத்துறது வந்துட்டு தவறு அப்படின்றத உணர்வீங்க அப்படின்றத யாரோ ஒருத்தர் மனசுல அது தோணுனாலும் எனக்கு சந்தோஷம் சார். தமிழக முதல்வரை நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு அந்த மக்களுக்கான சில சலுகைகளை வந்துட்டு வழங்குங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சார். சாக்கடை கிளீன் வந்துட்டு இருக்கிறதுலே நம்ம இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னா மனித கழிவுகளை மனிதனே வாரி கிளீன் பண்றதுதான் சார். ஒரு மனுஷன் வந்து சக மனுஷன் வந்துட்டு அவன் பயன்படுத்தி தூக்கி எரிஞ்ச பொருட்களாகட்டும் அவனுடைய கழிவுகளை வந்துட்டு அகற்றி அதை சுத்தப்படுத்தி எடுத்துட்டு போய் அதை கிளீன் பண்றது அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது சார், அவங்க ஒரு புனிதத்தன்மையான ஒரு வேலையை செய்யறாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க செய்யக்கூடிய இந்த புனிதமான வேலைக்கு வந்துட்டு தகுந்த அங்கீகாரம் வழங்குங்க. அதே போல துப்புரவு பணியாளர்களை பார்த்தா சடனா வந்துட்டு மூக்க